ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. இளைஞர்களுக்கு சனி 7 நாட்டு சனி சரி ஊசி போடுவோம்ட்டான். இன்ஜெக்ஷன் ஊசி ஆஸ்பத்திரியிலேருந்து 40 வயசு 80 வயசு கிடக்கிற கிழட்டு கழுதைகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஊசி போடணும். அது எப்படிப்பா கணக்கு? நீ தான் சொல்லணும். கழுட்டு வங்கலடுகள் அரசியல்வாதி கொடியை தூக்கிட்டு போகிறது, இது பயங்கரமான கொடி தூக்கிட்டு போகிறது. இது கீழே இப்போ தான் கொடியை தூக்கி ஆட்டுது. இந்த 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கொடியை தூக்கி ஆட்டுது இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு இப்போ பார்வை போட்டு ஊசியை போட்டு விட்ருவோம்ட்டான். ஊசி போட்டால் என்ன நடக்கும்? சண்டையும் கூத்தலுமா நடக்கும். ரைட்டு முடிஞ்சு போச்சு. இந்த கிழட்டு கழுதைகளுக்கு எப்படிப்பா கணக்கு? வன்கிழடுகள் 40 வயசுக்கு மேலே 80 வயசு 90 வயசு கிழட்டு கழுதைகள். இதில் 100%ல் 10% கடவுளை பயந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மக்கள், ஏழை எளிய மக்கள் 10%. மிச்சம் 90% 2ஆம் நம்பர் வியாபாரம், பல கோடி எல்லாம் ஓஹோ அரசியல்வாதி எல்லாம் இந்த 90%ல் உள்ள கிடக்கு. இதுக்கு என்னப்பா செய்யணும்? சனி பார்வை விட்டு ஊசி இன்ஜெக்ஷன் போடணும். அதுதான் கணக்கு. சந்தோஷம்ப்பா. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருப்பான். சனி 7 நாட்டு சனி சொல்லி ஊசி போட்டு விட்ருவாங்க குடும்பத்தாருக்கு. முடிஞ்சு வச்சுடா. இது இளைஞர்களுக்கு முடிச்சாச்சு. அடுத்தாப்புல கிழட்டு வங்கிழடுகளுக்கு போடணும்ல. வங்கிழடுகள் 40 வயசுக்கு மேலே பூமி அளிக்கும் அந்த முட்டா கூதி மணிகளா போட்டாச்சுடா கணக்கு. இது விளையாட்டு கணக்குடா, கோழி முட்டை கணக்கு. இப்போ அடிக்கிற அடியில் எப்படி விடுதுன்னு பார். போகிற இடம் சின்ன இடம்தான். வங்கிழடு 40 வயசுக்கு மேலே 80 100 வயசு கிடக்கிற கலையில் சிறு புண்ணு தான் வரும். புற ஓடி படுக்க போட்டு ஆஸ்பத்திரியில் அவ்வளோ பெரிய கர்ம வினை செஞ்சுருக்கான். இப்போ 18 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் கர்ம வினை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்ம வினையில் போய்கிட்டு இருக்கு. முக்கால் சத்தி